ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்ஸ் டு ப்ளூம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டெய்லி இட்லி தோசைக்கு சட்னி அரைச்சி உங்களுக்கு போர் அடிச்சிருக்கும். சட்னி போர் அடிச்சுன்னா குருமா நிறைய பேர் ட்ரை பண்ணுவோம். அதெல்லாம் விட உங்களுக்கு எப்பயுமே ஒரே மாதிரி சாம்பார் செய்கிறதோட இந்த டைப்பில் சாம்பார் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸி, ரொம்ப பர்ஃபெக்டாக கரெக்டாக இட்லி தோசை சப்பாத்திக்கு கூட நல்லாயிருக்கும். பூரிக்கும் நீங்கள் இதை சைடிஷாக வச்சுக்கலாம். ரொம்ப குவிக்காக செய்யக்கூடிய ஒரு இன்ஸ்டன்ட் சாம்பார் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதிக வேலை இல்லை. சட்னி அரைப்பதை விட சுலபமான சாம்பார்னு கூட சொல்லலாம். இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, பாசிப்பருப்பை எடுத்து லைட்டாக வறுத்துருக்கேன். 1 கப் பாசிப்பருப்பு, 200 கிராம் பாசிப்பருப்பு எடுத்து லைட்டாக வறுத்து வச்சுருக்கேன். அதில் 2 விசில் விட்டுருக்கேன். ரொம்ப அதிகமாக விடலை. 2 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா பருப்பு உங்களுக்கு இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கும். இதை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. கரைச்சி விட்டுட்டு கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலை தயாராக எடுத்து வச்சுக்கோங்க. இதை நல்லா மசிச்சுட்டு அந்த புளி கரைசலை இது கூட சேர்த்துக்கணும். ஒரு பார்த்தீங்கன்னா தேவையான அளவு புளி கரைசல் நல்லா கலக்கி விட்டு வச்சிருந்தேன். இந்த சைடு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதுல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ல இருந்து 3 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுந்தம் பருப்பு இப்போ சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் உங்களுக்கு வெந்தயம் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்க வெந்தயம் கூட சேர்த்துக்கலாம். நான் கடுகு, உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் நான் எடுத்து வச்சிருக்கேன். 2 அல்லது 3 காஞ்ச மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை அதுவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பெரிய வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன். உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக வேணும்னா நீங்கள் சின்ன வெங்காயம் போடலாம். எது போடுறா இருந்தாலும் வெங்காயம் நல்லா முழுசாக கொஞ்சம் குண்டு குண்டாக இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. ரொம்ப குட்டி குட்டியாக நறுக்கி போட வேண்டாம். இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா அந்த தோல் கொஞ்சம் கலர் மாறணும். இந்த கேரமலைஸ் கலர் மாதிரி லைட் ப்ரௌன் அந்த மாதிரி வர்ற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி சேர்க்க போகிறோம். நான் 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். மீடியம் சைஸாக, ரொம்ப பெருசாக இருந்தால் 1 தக்காளி சேர்த்துக்கோங்க. ரொம்ப சின்ன தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி புளி ஊற்றிருக்கோம். அதனால் அதிகமாக தக்காளி போட வேண்டாம். ஒரு மீடியம் சைஸ்லேருந்து 2 போட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ நமக்கு இது பாருங்கள், கலர் நல்லா மாறிடுச்சு. அடுத்து நம்ம தக்காளி எடுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு நம்ம வேக வச்சுருக்க காய்கறியை சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர், அதுக்கப்புறம் கேரட் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக உருளைக்கிழங்கு, நீங்கள் எந்த காய் வேணால் போட்டுக்கலாம். உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த காய் இது கூட சேர்த்துக்கோங்க. காலிஃப்ளவர், கேரட், உருளைக்கிழங்கு பக்கா ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் மாதிரியே இருக்கும். இது 3மே சாம்பாருக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதனால தான் இது 3 நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இது எல்லாமே வதங்குறதுக்கு டோட்டலாக ஒரு 5 to 7 நிமிஷம் அவ்வளோதான். அதுக்கு மேலே போட்டு இது மையெல்லாம் வதங்க வைக்க வேண்டாம். காய் நான் வேக வச்சுருக்கனால அதிகமாக அதை வேக விட போகிறதில்ல. ஒருவேளை நீங்கள் வேக வைக்காமல் காய் வச்சுருந்தீங்கன்னா நல்லா நைஸாக நறுக்கி ஃபஸ்ட்டே இது கூட போட்டு வதக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு வெந்துடும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம். இப்போ நான் சாம்பார் பொடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். நீங்கள் வீட்டில் அரைச்ச சாம்பார் பவுடர் போட்டுக்கலாம். இது கடையில் வாங்கினது சாம்பார் பவுடர், அதை தான் நான் சேர்த்துருக்கேன். அதை போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. ஆல்ரெடி அதில் பெருங்காயம்லாம் இருக்கும். ஸோ அதனால் நான் பெருங்காயத்தூள்னு தனியாக சேர்க்கலை. நல்லா இதுவே ஒரு நல்ல ஒரு அரோமா கிடைக்குது. இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த வேக வச்சுருக்க பருப்பை இது கூட சேர்த்துடலாம். பருப்பை சேர்த்ததுக்கப்புறம் குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு அந்த தண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. தனியாக நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி, அந்த சாம்பார் கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி தண்ணி வேணுமோ அந்தளவு சேர்த்துக்கலாம். இந்த சாம்பார் பொறுத்த வரைக்கும் ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. ரொம்ப வாட்டரியாக செய்கிற சாம்பார் கிடையாது. கொஞ்சம் கெட்டியாக தால் மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா அதுவும் நல்லாயிருக்கும். ரொம்ப கெட்டியாகவும் செய்ய வேண்டாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி அளவு இருந்ததுன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் கலக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ அதை நம்ம நல்லா கலக்கி விட்டு கொதிக்க விட போகிறோம். பாருங்கள், சாம்பார் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக குவிக்காக எவ்வளோ சீக்கிரம் ரெடி ஆகிடுச்சுன்னு. டோட்டலாக 10 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம சேனலில் கிவ் அவே போயிட்டுருக்கு. ஸோ நிறைய பேர் அது ரிலேட்டடாக என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டே இருங்க. நான் ஒன்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு 2 வின்னர்ஸ் ரேண்டமாக, 2லேருந்து 3 வின்னர்ஸ் ரேண்டமாக சூஸ் பண்ணி நான் சொல்கிறேன். இப்போ நம்ம கொத்தமல்லி இலையெல்லாம் போட்டு ஃபைனலாக கார்னிஷ் பண்ணி இட்லிக்கோ, தோசைக்கோ, சப்பாத்திக்கோ வச்சு சாப்பிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியான சாம்பார், சட்னியோட ஈஸி. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.